வணக்கம். இது உங்கள் தமிழ் மெனு சேனல். நான் ஃபிலோ பாரதி. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு வெஜ் ஸ்டார்டர் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். காலிஃப்ளவர் 65. பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா தகன்னு எண்ணெய் குடிக்காத வாயில போட்டா சும்மா மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் ஃப்ரான்ஸ்க்காகவே எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு இந்த பெரிய காலிஃப்ளவர் எடுத்துருக்குறேங்க. இன்னைக்கு அதோட தண்டு பகுதியை நீக்கிக்கலாம். இப்படி கிராஸில் கொடுத்து இந்த தண்டு பகுதியை கத்தியை வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பெரிய பெரிய காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸாக இப்படி பிச்சு எடுத்துக்கோங்க. நான் முழு காலிஃப்ளவரையும் பண்ணலை, மொத்தமாக ஒரு 1/2 கிலோ காலிஃப்ளவரில் பண்ணுறேன். ரொம்ப தண்டு தேவையில்லை, அதனால் தண்டு பகுதியை கொஞ்சம் நீக்கிட்டு இந்த மாதிரி ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் கரெக்டாக ஒரு பைட் சைஸ் பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காலிஃப்ளவர் எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் எல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அந்த உப்பு தண்ணியிலே இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. தூசி மண் புழு பூச்சிலாம் இருந்தால் வந்துடும். இந்த உப்பு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு 2 தடவை நல்ல தண்ணி விட்டு அலசி இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணியை வடிய விட்டுடுங்க. அடுத்தபடியாக ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிடலாம். 1/2 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் சூடு பண்ணியிருக்கிறேன் காலிஃப்ளவரை பொரிச்சு எடுக்கிறதுக்காக. காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 சம அளவு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். பேட்டர் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணுங்க. நம்ம சூடு பண்ணி வச்சிருக்கிற எண்ணெயிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த சூடான எண்ணெய் ஊற்றும் போது நல்ல கிறிஸ்பான காலிஃப்ளவர் 65 கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல ஃப்ளோயியான கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கிறோம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவர்லாம் சேர்த்துட்டு நல்ல இந்த மாவு அந்த காலிஃப்ளவர்லாம் நல்லா கோட் ஆகணுங்க. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ காலிஃப்ளவர் உடையாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா பாருங்கள், கம்ப்ளீட்டாக கோட் ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. எப்போவுமே எது பொரிச்சாலுமே நல்லா சூடான எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுக்கணும். அப்போனா தான் அது எண்ணெய் குடிக்காது. எண்ணெயில் காலிஃப்ளவர்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. திருப்பி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகுற மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நிதானமாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சுங்க. பேட்ச் பொரிச்சு எடுத்ததும் எண்ணெயை ஒரு 1/2 நிமிஷத்துக்கு மறுபடியும் சூடாக விட்டுட்டு அடுத்த பேட்ச் போடுங்க. ரொம்ப ஓவர் க்ரௌட் பண்ணி காலிஃப்ளவரை பொரிக்காதீங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. அதை பொரிக்கிறதுக்கு பேட்சஸாக கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா காலிஃப்ளவரையும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம காலிஃப்ளவர் கம்ப்ளீட்டாக கோட் ஆகிருக்குது. இதுக்கு மேலே ஒரு பிஞ்ச் சாட் மசாலா போட்டுட்டு நல்லா குலுக்கி எடுத்துட்டு எலுமிச்சை சாறு பிழிஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாவ், பார்க்குறக்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குதுங்க. வாவ், சூப்பர் டேஸ்ட், சான்ஸே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.